வித் லவ். சிம்பிள் ஸ்டோரி ராம்காம் மாரி ஸ்டார்ட் ஆகுது. பட் செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் டர்ன்ஸ் இருக்கு. மூவி இஸ் ஆல் அபவுட் கிவிங் யுவர் பார்ட்னர் த ஸ்பேஸ். டாக்ஸ் அபவுட் ஸ்டாக்கிங், இன்செக்யூரிட்டி அண்ட் சில சாப்டர்ஸ் வந்து லைஃப்ல வந்து க்ளோஸ் பண்ண முடியும். அண்ட் அத வந்து நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லுது. எனக்கு வந்து இந்த படத்துல வந்து அனஸ்வரா இஸ் மோர் ஆஃப் அ லீட் தேன் அபீஷன். Even though it's his debut film and he has done a really, really commendable job. Probably blame என்னன்னா characterization தான். Where Monisha as a character offers so much in the movie. நம்ம ஹீரோ வந்து கேஃப்ல இஸ் மீட்டிங் அனஸ்வரா. கேரக்டர் நேம் வந்து முனிஷா மாங்க். இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர். அவங்க 2 பேரும் அந்த ஸ்கூல் லவ் பத்தி பேசுறாங்க. லைக் ஒன் ஆஃப் த பப்பி லவ் அப்படின்ற மாரி சொல்லலாம். அண்ட் அத வந்து அவங்க வந்து எப்படி அவங்க லவ் பண்ண அந்த டைம்ல இருந்த பெர்சன் கிட்ட சொல்ல முடியல அப்படின்றத பேசிட்டு இருக்காங்க. மோனிஷா வந்து ஓகே நம்ம ஏன் அவங்கள தேடி போய் அத சொல்லக்கூடாது இப்போ அப்படின்றத சொல்றாங்க. அண்ட் தட்ஸ் ஹவ் இட் பிகின்ஸ். ஸோ அபிஜன் as சத்யா, அனஸ்வரா as முனிஷா அம்மா, காவ்யா அனில் as அனீஷா அலைஸ் அனீஷா அக்கா. நகைச்சுவைகள் வெற்றி அண்ட் அதியமான் பெருசா யூஸ் பண்ணலன்னு ஒரு வருத்தம். அவங்க 2 பேரும் படத்துல. ஷான் ரோல்டன் சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் வந்து செம்ம ஸ்மூத்து. டோட்டலா படம் மூட்ல அப்படியே பக்காவா செட் ஆயிட்டு இருக்கு. அந்த ஆல்பம்ல ஃபேவரட்னா யுவன் வாய்ஸ்ல ஒரு ஃபைனல் சாங்கு. எதுக்கு தான் இந்த காதல்? மிரட்டிட்டாப்ல. தேவையே இல்லாத கேமியோ அந்த ட்ரெயின்ல வருது. தியேட்டர் மூமெண்ட்ன்னு சொல்லலாம். பட் அவ்வளவா ஒர்க் அவுட் ஆன மாரி தெர்ல. ஸ்கூல் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ்லாம் வந்து செம்ம நாஸ்டால்ஜிக் மூமெண்ட்ஸு. டஸ்டர தூக்கி ஃபேஸ்ல அடிக்கிறது, சைக்கிள், ஒரு ஸ்ட்ரிக்ட்டான சாரு. எல்லாருமே கொஞ்சம் வெறுப்பா பிடிக்காத மாரி இருக்க டைப் ஆஃப் சார். ஸ்லாம் புக் அண்ட் 6300 நோக்கியா மொபைல். அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் மொபைலும் கூட. ஸோ அது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாஸ்டால்ஜிக் ஃபேக்டர். அண்ட் யுவனோட போஸ்டர் அங்கங்க வருது. கேமியோ மாரி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நல்ல அமௌண்ட் ஆஃப் ஹியூமர் இருக்கு. அண்ட் முனிஷாவினுடைய ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வந்து எனக்கு கொஞ்சம் ஃபீல் லைக் அ ட்ராக். பட் என்னன்னா, இந்த கேரக்டர்னுடைய ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ல இட் வாஸ் ஷோயிங் ஹர் பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த ஒரு லவ் ஆஸ்பெக்ட் வந்து ஃப்ரம் அ ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்து கொஞ்ச நாள் ஆயிருச்சுன்னு நெனைக்கிறேன். அது நல்லா இருந்துச்சு. முனிஷா ஆஸ் அ பெர்சன் எப்படி அப்படின்றத வந்து அங்கேயே வந்து நமக்கு வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஹி இஸ் ஜஸ்ட் தட் டஃப் பெர்சன் ஹூ இஸ் வெரி பால்ஸி. ஸோ காஃபி ஷாப்ல 2 பேரும் அந்த ஸ்கூல் லவ் பத்தி பேசுறது பார்த்தீங்கன்னா, ரீசனுடைய ஸ்டோரி வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாரி தான் சொல்லுவேன் நானு. எனக்கு அந்த ஸ்கூல் போர்ஷன்ஸு. ஹியூமர் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. த்ரூ த மூவி. நெறைய குட்டி, குட்டி சீன்ஸ்ல நெறைய நோட்டீஸ் பண்ண இருக்கு. மூவி ஷாட் ரியலி வெல். பிரயாஷ் சினிமாட்டோகிராஃபி வந்து ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் தான். சரவணன் கேரக்டர் என்னடான்ற மாரி ஒரு சீன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப்ல அதுக்கு ஒரு க்ளோஷர் குடுத்துருக்காங்க. அண்ட் அந்த க்ளோஷர் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு மாரி சிமிலரா தான் இருந்தது. ம். சத்யாவினுடைய ஃபாதருக்கான க்ளோஷரும். கிட்டத்தட்ட ஒரே மாரி ஃபீல் தான். அண்ட் காவ்யா அனில் ஆஸ் அனீஷா. மெஸ்மரைசிங் ஸ்மைல். அ ஸ்க்ரீன்ல அப்படியே கேப்டிவேட் பண்ற மாரி இருக்கும். அண்ட் ஃபைனலா வந்து சத்யா பர்த்டே கிஃப்ட் குடுக்கும்போது, இந்த என்டயர் சீனே வந்து நல்ல செம்ம ஸ்வீட்டான ஒரு மூமெண்ட்டு. அதனால அந்த டயலாக் "சாரி சத்யா கல்யாணம் ஆயிடுச்சு" அப்படின்றதெல்லாம் வந்து இட் பிரிங்ஸ் அவுட் தட் இன்னர் சைல்டு இன்னர். சரியான ரைட்டிங் தான் அந்த சீன்ஸ்லாம். வருவாளா சாங் பிளேஸ்மெண்ட் வந்து எனக்கு ஓகே அண்ட் நாட் ஓகே அப்படின்ற மாரி தான் இருந்தது. மேபி இட்ஸ் பிகாஸ் இந்த எம்ஆர்பின்றவங்க தான் வந்து ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் திஸ் மூவி. அண்ட் அவங்களே தான் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலிலயும் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் ஐ பிலீவ். ஸோ மேபி தே வாண்டட் தட் சிம்ரன்ஸ் டச். அதனால அந்த ஸ்பெசிஃபிக்கா அந்த சாங் சூஸ் பண்ணியிருக்காங்களா தெர்ல. ஏன் சிகரெட்ட விட்டேன்னு சொல்ற சீன்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. பட் அது ப்ராபப்ளி ஓடிடில ரிலீஸ் ஆகும்போது கொஞ்சம் அடி வாங்கக்கூடிய சீன் தான். கிளைமாக்ஸ் ஒரு மாரி ஃபன்னா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மாரி ஒரு சீரியஸான டோன்ல போயிட்டுருந்தது.
especially when Satya cries to his sister on how much he likes Monisha. அண்ட் த்ரூ அவுட் த மூவி வந்து அந்த சத்யாவுடைய கேரக்டர் ஒரு மாரி ஒரு வல்னரபிளா காட்டியிருந்தாங்க. அண்ட் இந்த ஃப்ரெண்டே துரோகம் பண்ற சீன்லருந்து லைக் இஸ் லைக் ஹவ் அலோன் ஹி இஸ் அப்படின்னு சொல்றது வரைக்கும். சத்யான்ற கேரக்டர் வந்து ப்ராபப்லி லைக் டெட் ஆஃப் இந்த பூமர் ஜோன் இன் இட் ஸ்டார்ட்ஸ் இன் சர்டன் வேஸ் அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு எனக்கு. அண்ட் சத்யா இஸ் தட் டிசைனர் ஹூ ஹாஸ் அ குட் டேஸ்ட், ஹூ குக்ஸ் குட் பிரியாணி. ஸோ கேரக்டர் மதன், kudos for a wonderful debut and for writing the character Monisha Mon. கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கலாம். This movie will continue to grow in you as you continue to think about it. Probably இது ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் மூவிஸ் ஆஃப் திஸ் இயர் அப்படின்ற மாரி லேண்ட் ஆகுறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. பிகாஸ் நெறைய ராம்காம்ஸ் லைனப்ல இல்ல இந்த இயர். ராம்காமே ஜென்ரலாவே இல்ல. அதனால திஸ் ஷுட் பி அன் ஈஸி வின்.